ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வீக் ஆஃபு. சண்டே நைட்டு தான் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க மண்டே வந்து அவங்க ஆஃப் எடுக்கிறதா. அவங்களுக்கு வந்து எப்போவுமே மண்டே டு தேர்ஸ்டேல வீக் ஆஃப் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி மண்டே எடுத்தது கிடையாது. ஸோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்களுக்கு ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப்ன்ட்டு சொல்லவும் இல்லை. சும்மா ஜாப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கேஷுவலாக பேசும்போது நாளைக்குன்னு அவங்க சொல்லி பேசும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் நாளைக்கு அவங்களுக்கு ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது அர்த்தமாக நாளைக்கு என்ன ஆஃபா அப்படின்னு. ஆமாம், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் சொல்லாமல் வச்சுருந்தேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ்லாம் பண்ணவே தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு அப்புறம் சரி நானும் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் வெளில போய் லாஸ்ட்டாக டிசம்பரில் போனது. அப்புறம் பொங்கலுக்கு ஊருக்கு போனோம். என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பொங்கல் போயிட்டு வந்து அவங்களோட ஆஃப்லைன்லாம் நான் வெளில கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நான் போவே இல்லை. சரி ரொம்ப நாள் ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது தான் ஆலிமலை சூஸ் பண்ணுவோம். மார்னிங் எழுந்திரிச்சு யோகா பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் பொறுமையாகவே அப்படியே ரெடி ஆனோம். ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வெளில சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ போகும்போதே ஹோட்டலில் போய் ஒரு கேரளா மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ட்ரிப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து 40 மினிட்ஸ் ஆலிமலை ட்ராவலு. பைக்லேயே போயிட்டோம். ட்ரெயின் வந்து அங்கே கிடையாது, லோக்கல் ட்ரெயின் வந்து அந்த ஏரியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஸ்ஸும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பைக்லேயே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. மேப் பார்த்து ரூட் சொல்லிவிட்டு ஒரு சைட் வேடிக்கையும் பார்த்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போனோம். இங்கெல்லாம் தான் நான் வீடு பார்க்க இந்த ஏரியாலாம் வந்திருக்கேன் அப்படின்னு போகிற வழியில் சில ஏரியாஸ்லாம் அவங்க எனக்கு காமிச்சிட்டே இருந்தாங்க. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போனோம். சில ஏரியாலாம் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் ரோடு அப்படியே மலை மேலே ஏறுற மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே பயமாக இருந்துச்சு 2 பேருக்குமே. ஆனால் ரோடு பக்கத்தில் போக போக க்ளோஸாக போக போக அப்படி ஒன்றுமே ஃபீல் ஆகலை. நார்மலாக ஒரு பேரலான ரோட்டில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியாகவே இருந்துச்சு. சரின்னா போயிட்டு ஆலிமலைக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போனால் நான் கொஞ்சம் கூட அவ்வளோ அழகாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருந்துச்சு. அங்கே வெறும் ஸ்டாச்சு மட்டும் இல்லை, அந்த ஸ்டாச்சோட அண்டர் கிரவுண்டில் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. எல்லா கடவுளையுமே அங்கே வந்து வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் ட்ரிவாண்ட்ரம்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆலிமலை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. மார்னிங் 11க்குள்ளே போனால் என்ட்ரி ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி தான் அந்த அண்டர் கிரவுண்ட் போகிறதுக்கு. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போனதுனால பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. சரின்ட்டு பே பண்ணிட்டு உள்ளே போனால் நான் வந்து அண்டர் கிரவுண்டில் அப்படி ஒன்று இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பே பண்ணிட்டு உள்ளே போகும்போதே வந்து மொபைல் வந்து அலோடு உள்ளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னடா மொபைல் அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அங்கே அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் போனோன்னா எல்லாருமே ஒரு இடத்துல க்யூவில் நிற்கிறாங்க. என்ன இங்கே நிற்கிறாங்களேன்னு பார்த்தா அது ஒரு குகை மாதிரி இருக்குது, அது உள்ள இறங்குற மாதிரி இருக்குது. போனால் அப்பா எப்பட்றா அப்படிலாம் கட்டியிருப்பாங்க டிசைன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது உள்ள நான் சுற்றி பார்க்கும்போது எல்லாமே வந்து எப்படி இதெல்லாம் டிசைன் பண்ணி கட்டியிருப்பாங்க, எப்படி இவ்வளோ அழகாக இது பண்ணியிருப்பாங்க, அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ள எல்லா கடவுளுமே வச்சுருக்காங்க. அப்பா பயங்கரமாக கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. உள்ளேருந்து வெளில வந்து அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு அங்கே இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து வியூவே வந்து பீச் வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே பீச் போகலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே கோவில் இருக்குது, அது வந்து க்ளோஸில் இருந்துச்சு நாங்கள் போன டைமில். ஸோ நாங்கள் பீச் போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பேசிகிட்டே வந்தால் கோயில் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி கோயில் ஓப்பன் ஆகிடுச்சு, வாங்க கோயில் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்புனோம். ஆனால் கோயிலேருந்தே அந்த ஸ்டாச்சு கிட்டே போகலாம். மேபி அந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்க வேணாம், சும்மா ஸ்டாச்சு மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்க கோயில்கிட்டேருந்தே ஸ்டாச்சு போய் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். நாங்கள் ஆலிமலை போகும்போது தான் தெரியும் கோவளம் பீச் வந்து இன்பிட்வீனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ரிட்டன் கிளம்பும் போதே ஹஸ்பண்ட் வந்து போகும்போது கோவளம் பீச் போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரிட்டன் அங்கேருந்து கோவளம் பீச் மேப் போட்டு கோவளம் பீச் போய்ட்டோம். அங்கே போனால் ஃபாரினர்ஸாக இருந்தாங்க. அங்கேயுமே வந்து நாங்கள் போகும்போது சன்செட் டைமாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப காமாக இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு நாள் கோவளம் பீச் பிளான் பண்ணி வரலாம், நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் அங்கே உள்ள அப்படியே கடையெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு போனால் பயங்கர காஸ்ட்லி. நான் நிறையா பீச் இந்த ஷாப்லாம் போயிருக்கேன், இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல. எது எடுத்தாலுமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. மேபி ஃபாரினர்ஸாக வர்றதுனால அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம்.
அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கார்ன் ஹீட் பண்ணி தருவாங்கல்ல அது வந்து இருந்துச்சு. ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒன்று அதே வெயிட் பண்ணி வாங்கிட்டு அப்படியே பேசிகிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நேற்று டே எனக்கு ரொம்ப சூப்பராக போணுச்சு. ட்ரிவாண்ட்ரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆலிமலை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. அது அங்கேருந்து இந்த பீச் வியூலாம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரிவாண்ட்ரம் வந்தால் ஆலிமலை விசிட் பண்ணுங்கள்.